வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் வேலைகளை செஞ்சதுக்கப்புறம், நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம் நமக்கு மூட்டுகளில் அல்லது எலும்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த பகுதிகளெலாம் குத்துவது போன்ற வலி தோன்றுது அப்படின்னாலும், குறிப்பாக முதுகு வலி, தோள்பட்டை வலி மற்றும் இடுப்பு பகுதிகளில் அடிக்கடி இந்த மாதிரி குத்துவது போன்ற வலி ஏற்படுது அப்படின்னா எலும்புகள் நமக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கு, அதாவது வீக்காக இருக்கு அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் தான் நம்முடைய உடல் ஒரு வடிவமைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரே வழங்குது. எலும்புகள் நமக்கு பலவீனமாகும் போது காயங்கள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த காயங்கள் ஆறுவதற்கு தாமதமாகும். அடிக்கடி நம்மளுடைய எலும்புகள் உடையக்கூடிய பாசிபிலிட்டியும் ஏற்படும். பலவீனமான எலும்புகளை நம்முடைய பேலன்ஸ் தடுமாற செய்யும். அதனால அந்த எலும்புகளை உறுதி பண்ணுகிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், எந்தெந்த உணவுகளை நம்ம தவிர்க்கணும் அப்படின்றதையும் நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீரை வகைகளை நாம் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம். அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களுமே எலும்புக்கு அவசியம். இந்த அனைத்து சத்துக்களுமே கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகளில் அதிக அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரைகள் மற்றும் காய்கறிகளில் அல்கலின் தன்மை இருக்கிறதால உடல் இருக்கக்கூடிய pH அளவையும் இது சரி பண்ணி நம்மளுடைய எலும்புகளுடைய அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து தினமும் நம்ம பச்சை இலை காய்கறிகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கீரைகள் நம்ம சாப்பிடும்போது வாரத்தில் ஒரு கீரையாவது சுழற்சி அடிப்படையில் சாப்பிட்டு வரும்போது அது எலும்பு ஆரோக்கியத்தை நமக்கு உறுதி பண்ணும். பால் மற்றும் பால் பொருட்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு பலப்படுத்திக் கொள்ளலாம். எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதோடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். உடலில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகள் வீக் ஆகி, அதாவது பலவீனமாகி அது எளிதில் உடைந்து போயிடும். இதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் கொடுப்பாங்க. அனைத்து வகையான மில்க் ப்ராடக்ட்ஸ், அந்த பால் பொருட்கள்லையுமே கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. பால், வெண்ணெய், தயிர், சீஸ், பன்னீர் அப்படின்னு உடலுக்கு வேண்டிய தேவையான அந்த கால்சியம் சத்து நம்ம பால் பொருட்களிலிருந்தே பெறலாம். பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறவங்களாம் தாவரங்களிலிருந்து பெறப்படக்கூடிய பால் வகையின் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பெறலாம். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு பாதாம் பால். அது மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அலர்ஜி ஏற்படாது, உங்களுக்கு எலும்புகள் பலமாக இருக்கும். கடல் உணவுகள் மற்றும் மீன் எடுத்துக்கொள்ளும் போது சீ ஃபுட்ஸு, ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டோம்னா எலும்புகள் பலமாக இருக்கும். கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்குது. எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகள் இருக்குது. இந்த விட்டமின் டி சத்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கால்சியம் சத்தை இந்த விட்டமின் டி சத்து தான் உறிஞ்சி நம்மளுடைய எலும்பை பலப்படுத்தும். ஸோ அதுக்கு கால்சியம் சத்து உறிஞ்சுறதுக்கு விட்டமின் டி தேவை. பலவிதமான கடல் உணவுகள் மற்றும் மீன்களில் விட்டமின் டி சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது. இதனுடன் சேர்த்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கு. இது எல்லாமே எலும்பினுடைய அடர்த்தியை அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவிதமான எலும்பு குறைபாடுகளை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். சைவ உணவு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இயற்கையாகவே நம்ம சூரிய ஒளியின் மூலமாக விட்டமின் டி சத்தை பெறலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம நம்மளுடைய எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கால்சியம் தவிர புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் தான். மெக்னீசியம், ஜிங்கு, விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு போன்ற பருப்புகள் இருக்குது. முந்திரி பருப்புகள்லையும் இருக்குது. இதே விதைகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியகாந்தி விதைகள், ஆளி விதைகள் போன்றவற்றிலும் அதிகமாக இருக்குது. எனவே இந்த மாதிரி மெக்னீசியம், ஜிங்கு, விட்டமின் இ, ஃபோலேட் சத்துக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம கால்சியம் தவிர்த்து இந்த சத்துக்கெல்லாம் நம்மளுடைய எலும்புகளை இன்னும் பலப்படுத்தும். ஆகவே தொடர்ந்து நம்ம தினமும் நம்மளுடைய உணவுகளில் விதைகள் மற்றும் நட்ஸு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா எலும்பு நமக்கு பலமாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். பழங்கள்ல ஆரஞ்சு பழம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள் பலமாக இருக்கும். உடலுக்கு தேவையான கோலோஜனுடைய உற்பத்திக்கு விட்டமின் சி எனும் உயிர் சத்து அவசியம். இந்த சத்து உடலில் இருக்கக்கூடிய இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்துமே உருவாகுவதற்கு உதவிகரமாக அந்த கோலோஜனை உருவாக்குறதுக்கு இது அவசியமாக இருக்கு. எனவே ஆரஞ்சு பழம் சாப்பிடும் போது கோலோஜன் உற்பத்தி ஆகும். அந்த கோலோஜனுடைய உற்பத்தியால் நம்மளுடைய உடலில் இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்துமே உருவாகும். இதன் மூலமாக எலும்பு நம்ம இன்னும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக உருவாக்கிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு எலும்பு
முறிவுலாம் ஏற்பட்டுச்சோம்னா உடனே நம்ம இந்த மாதிரி ஆரஞ்சு பழங்கள்லாம் சாப்பிடும்போது அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் கூட இது பண்ணோம் அப்படின்னா எலும்பு மஜ்ஜைகளை நமக்கு புதுசாக உருவாகி அதை வந்து இணைக்கும். அப்போ அதுக்கு வந்து கோலோஜன் அவசியம். அதுக்கு ஆரஞ்சு பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும்போது எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும். ஒரு சில உணவுகளை நம்ம வந்து குறைத்துக் கொள்வது அல்லது சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அப்போ தான் எலும்புகள் நமக்கு பலவீனமாகாமல் தடுக்கப்படும். அந்த உணவுகள் என்னென்னது தெரிஞ்சுக்குவோம். அந்த வகையில் காஃபி நம்ம வந்து அளவோடு சாப்பிட வேண்டியது அவசியம். உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய காஃபி இல்லாமல் பொழுது விடியாது அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. காஃபி கொட்டையில் நம்ம 20% வந்து சிக்கரி சேர்க்கணும். தினமும் நம்ம 2 கப் காஃபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு போதுமானது. அந்த அளவு அதிகமாகும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா ஊட்டச்சத்தாக கிடைக்கக்கூடிய கால்சியம், இரும்பு, துத்தநாகம் இது எல்லாமே நம்மளுடைய உடலில் சேர விடாமல் இந்த காஃபி தடுக்கும். அப்போ எலும்புகள் வலுவிழக்கிறதுல காஃபி ஒரு முக்கிய பானமாக கருதப்படுது. இதனால் நம்ம வந்து கெஃபைன் அதிகமாகிடும். நமக்கு கெஃபைன் அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு பித்தப்பையில் கல்லெல்லாம் உருவாகும், எலும்புகளை பலவீனப்படுத்தும். அதனால் காஃபி நம்ம அளவோடு சாப்பிட வேண்டியது அவசியம். உப்பு நம்ம அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளோ உப்பு தேவைன்னு பார்த்தோம்னா 2.3 மில்லிகிராம் அளவு தான். அந்த அளவு மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த அளவு அதிகரிக்கும் போது அது சிறுநீரகத்தை பாதிக்கும். அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சுது அப்படின்னா நம்முடைய உடலில் நம்ம கால்சியத்தை இழந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா உப்பு வந்து சிறுநீரகங்கள் வழியாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை அதிக அளவு வெளியேற்றிடும். அளவுக்கு அதிகமாக உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் எலும்பு சார்ந்த பிரச்சனையான ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் ஏற்படும். அதனால் நம்ம அளவோடு உப்பு சாப்பிட வேண்டியது அவசியம். அப்போது நம்ம தினமும் 2.3 மில்லிகிராம் உப்பு சாப்பிடணும் அப்படின்றது உடலில் ஆரோக்கியமான குறைபாடு எதுவுமே இல்லாமல் அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இதே உங்களுக்கு இதய நோய், சிறுநீரக நோய், ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அளவு பரிந்துரைச்சிருப்பாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த அளவுக்கு தான் நீங்கள் உப்பு சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ இந்த அளவை விட நீங்கள் குறைவாக எடுத்துக்கொள்வது தான் உங்களுக்கு நல்லது. வெள்ளை சர்க்கரை நீங்கள் அளவோடு சாப்பிட வேண்டியது அவசியம். தினமும் 30 to 40 கிராம் வரையாவது வெள்ளை சர்க்கரையை நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பெரும்பாலானவர்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனை, இந்த நோய் தாக்குதலுக்கு உள்ளாவதில் இந்த வெள்ளை சர்க்கரைக்கு அதிக பங்கு இருக்குது. எலும்புகளை உருக்குலைக்க செய்வதில் முதலிடமே வெள்ளை சர்க்கரைக்கு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அது பாதிப்பு பண்ணும். அன்றாடம் நம்ம இப்போ இனிப்பு உணவுகளை எடுத்துக்கொள்கிறோன்னு வச்சிங்களேன், அது கூட ஊட்டச்சத்தில் இருக்கக்கூடிய மற்ற உணவுகளையும் நம்ம தவிர்க்காமல் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இல்லை அப்படின்னா நமக்கு இந்த சர்க்கரையெல்லாம் அதிகமாகும் போது அது எலும்புகளுக்கு தான் முதல்ல தீமை பயணும். நீரிழிவு, புற்றுநோய் போன்ற நோய்களை வரவழைச்சிடும் அப்படின்றதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. செயற்கை குளிர்பானங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று. 20 மில்லி அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய செயற்கை பானங்கள் உங்களுடைய உடலுக்கு என்ன நன்மைகள் தரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 1% கூட அது உங்களுடைய உடலுக்கு நன்மை தராது. குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய, அதுவும் இந்த செயற்கை குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் உடலில் கால்சியம் உறிஞ்சுதல் தடுக்கும், எலும்பு அடர்த்தியை குறைக்கும், எலும்புகளை மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு வழி பண்ணும். அதனால் எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு எதிர்மறையாக செயல்படுது இந்த செயற்கை குளிர்பானங்கள் அப்படின்றது நிரூபிச்சிருக்காங்க. இதனால் நீங்கள் எலும்பு முறிவு அபாயம் போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த செயற்கை குளிர்பானங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. எனவே நம்ம எலும்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது ஒரு பக்கம் இருந்தாலும் தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்க்கணும், நிறுத்த வேண்டிய உணவுகளை நிறுத்தணும். அந்த வகையில் ஆல்கஹால் கூட நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ இந்த உணவுகளை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு நலமோடு வாழுங்க, எலும்புகளை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.